இந்தியாவின் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒரு கருப்பு பெட்டி என ராகுல் காந்தி விமர்சனம். இயந்திரத்தை ஆய்வு செய்ய யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை என்றும் கவலை. மராட்டியத்தில் ஷிண்டே தரப்பு வேட்பாளர் இவிஎம் எந்திரத்தை ஹேக் செய்து வெற்றி பெற்றது கண்டுபிடிப்பு. வாக்கு மையத்திற்குள் வேட்பாளரின் உறவினர் கொண்டு சென்ற செல்போன் மூலம் மோசடி செய்தது போலீசார் விசாரணையில் தகவல். NCERT புத்தகத்தில் இருந்து பாபர் மசூதி பெயர் நீக்கப்பட்டதால் சர்ச்சை. பாபர் மசூதிக்கு மாற்றாக 3 குவிமாடம் கொண்ட கட்டடம் என குறிப்பிடப்பட்டுள்ளதற்கு கண்டனம். நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக மேலும் 9 மாணவர்களுக்கு பீகார் போலீசார் சம்மன். பெற்றோருடன் ஆஜராகி விளக்கம் அளிக்க பீகார் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அழைப்பாணை. பாஜக கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெற வைக்கும் நோக்கில் இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக ப. சிதம்பரம் விமர்சனம். மேலிடம் அறிவுறுத்தலின்படியே அதிமுக முடிவெடுத்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு. பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு 8 முறை வந்து கட்டமைத்த பிம்பத்தை ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து க்ளோஸ் செய்தவர் ராகுல். கோவையில் நடைபெற்ற திமுக முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு அளிக்காமல் கூட்டணி கட்சிகளுக்கே வழங்க பாஜக திட்டம். சபாநாயகர் பதவிக்கு போட்டியிட்டு நெருக்கடி தர இந்தியா கூட்டணி கட்சிகள் முடிவு. வரத்து குறைவு காரணமாக சென்னை கோயம்பேட்டில் காய்கறிகள் விலை கடும் உயர்வு. கடந்த வாரம் 100 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ பீன்ஸ் தற்போது 180 ரூபாயாக அதிகரிப்பு. தொடர் விடுமுறையொட்டி சுற்றுலா தலங்களில் அலைமோதும் கூட்டம். கள்ளக்கடல் எச்சரிக்கையை மீறி கடலில் இறங்கிய சுற்றுலா பயணிகளால் பரபரப்பு. கடன்களுக்கான வட்டி விகிதத்தை உயர்த்தியது பாரத ஸ்டேட் வங்கி. வாகனம், வீட்டு கடன்களுக்கான மாத தவணை அதிகரிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.